குட் ஈவினிங். நான் பேசுறது கேக்குதா? குட் ஈவினிங் சார், கேக்குது. குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஓகே, இதுல நாம மாணவர்கள் பார்க்கிறோம். இதுல 101 பகுதிக்கும் அதே நேரத்துல 301 பகுதிக்கும் வரக்கூடிய ஒரு பகுதி. அப்ப சிலபஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்க முறைகள் அங்க இருக்கும், இங்கேயும் அதே பாடத்திட்டம் இருக்குது. அப்ப 101க்கும் 301க்கும் வரக்கூடிய ஒரு பகுதின்னு சொன்னா காலம் கொஞ்சம் இருக்கிற காரணத்தினால நாம கூடுதலான வகுப்பை போட வேண்டியிருக்குது. அப்பையும் பார்க்குறோம். இந்த 101க்கு மெயின் குரூப்பில் லிங்கை போட்டிருக்கிறேன். பெரும்பாலானாக்கள் இணையல்ல. அப்போ அதுக்கு நான் ஒன்றும் செய்ய வழி இல்லை. 301 எல்லா குரூப்லையும் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் 301 எல்லா குரூப்லையும் போட்டிருக்கேன் நான் லிங்க். நான் 301 இருக்கிறீங்களா கிளாஸ்ல யாரும்? போட்டிருக்கீங்க சார். அதான் நான் இப்ப ஓ சொல்றேன். சார். அதான் இப்போ அதை தான் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சரி, ஓகே. அப்ப இன்னைக்கு நாம பார்க்க போற பகுதி மாணவர்கள் பாராளும அரசாங்க முறைகள் என்ற தலைப்பு தான் நம்ம பார்க்க போறோம். அதுல முதலாவதாக நாம பார்க்க போறது பாராளுமன்ற நிர்வாக முறை அல்லது மந்திரி சபை ஆட்சி முறை. இது 101க்கும் வரும் மாணவர்கள், அதே நேரத்துல 301 மாணவர்களுக்கும் இது பாடத்திட்டத்தில் இருக்குது. அப்ப 301க்கு நான் திரும்ப படிப்பிக்க மாட்டேன். 101 மாணவர்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், ஓகே, நாம பார்ப்போம். ஒரு அரசாங்கத்தை கொண்டு நடாத்தும் முறைகள் அரசாங்க முறைகள் என அழைக்கப்படுகின்றன. ஒரு அரசாங்கத்தை கொண்டு நடாத்தும் முறைகள் அரசாங்க முறைகள் என அழைக்கப்படுகின்றன. அத்தகைய அரசாங்க முறைகளாக அத்தகைய அரசாங்க முறைகளாக பாராளுமன்ற அரசாங்க முறை, ஜனாதிபதித்துவ அரசாங்க முறை, கலப்பு நிறைவேற்று அரசாங்க முறை, இப்படி பல அரசாங்க முறைகள் காணப்படுகின்றன. எப்படி அரசாங்க முறைகளை நம்ம பார்க்கிறோம்? பாராளுமன்ற அரசாங்க முறை, ஜனாதிபதித்துவ அரசாங்க முறை, கலப்பு நிறைவேற்று அரசாங்க முறை என்று 3 வகையான அரசாங்க முறைகள் உலகில் காணப்படுகின்றன. இந்த 3 துறைகளையும் தவிர இந்த 3 முறைகளையும் தவிர சோசலிச அரசாங்க முறையையும் சுவிஸ் அரசாங்க முறையையும் நாம சில தனித்துவமான பண்புகளை கொண்டிருப்பதனால அவற்றையும் அரசாங்க முறைகளாக ஆய்வு செய்கின்றார்கள். அப்ப உங்களிடம் கேள்வி கேட்கப்பட மாட்டாத அரசாங்க முறைகள் எத்தனை, அவற்றை தருகன்னு சொல்லி, அப்ப நீங்க இந்த விடயத்தை அப்படியே எழுதுனீங்கன்னு சொன்னால் சரி. அரசாங்க முறைகள் என்று சொல்லுகின்ற பொழுது பாராளுமன்ற அரசாங்க முறை, ஜனாதிபதித்துவ அரசாங்க முறை, கலப்பு நிறைவேற்று அரசாங்க முறை, இப்படித்தான் இந்த அரசாங்க முறைகள் காணப்படுகின்றன. ஓகே மாணவர்கள், அதுல நாம இன்றைக்கு பார்க்க போற பகுதி, இன்றைய கிளாஸ்ல நாம பார்க்க போற பகுதி பாராளுமன்ற நிர்வாக முறை அல்லது மந்திரி சபை நிர்வாக முறை. பாராளுமன்ற நிர்வாக முறை அல்லது மந்திரி சபை நிர்வாக முறை ஓர் அரசின் உண்மை நிர்வாக அதிகாரமானது. ஓர் அரசின் உண்மை நிர்வாக அதிகாரமானது. நாட்டின் நிர்வாக அதிகாரத்தை மந்திரி சபை ஆட்சி முறையில இரண்டாக வகைப்படுத்துவார்கள். ஒன்று உண்மை நிர்வாகம், மற்றது நாம நிர்வாகம். அந்த வகையில ஒரு அரசின் உண்மை நிர்வாக அதிகாரமானது சட்டத்துறையில், அதாவது பாராளுமன்றத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்டு பிரதமரிடமும் பிரதமரினால் அதே பாராளுமன்றத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட அவரது சகாக்களான அமைச்சர்களிடமும் வழங்கப்பட்டிருக்குமாயின் அது பாராளுமன்ற நிர்வாக முறை அல்லது மந்திரி சபை நிர்வாக முறை என அழைக்கப்படுகிறது. அப்ப மந்திரி சபை நிர்வாக முறை என்றால் என்னன்னு சொல்லி பாருங்க பார்ப்போம் மாணவர்கள். ஒரு நாட்டின் உண்மை நிர்வாக அதிகாரமானது சட்டத்துறையிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பிரதமரிடமும் பிரதமரினால் அதே சட்டத்துறையிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட அவரது சகாக்களான அமைச்சர்களிடமும் நாட்டின் நிர்வாக அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அது
பாராளுமன்ற நிர்வாக முறை அல்லது மந்திரி சபை நிர்வாக முறை என அழைக்கப்படுகிறது. அதாவது ஒரு நாட்டை ஆட்சி புரிதல் தொடர்பான காரியங்கள், ஒரு நாட்டின் நிர்வாக அதிகாரங்கள் பாராளுமன்றத்தில் இருந்து தெரிவு செய்யப்படும் பிரதமரை தலைமையாக கொண்ட ஒரு குழுவினால் பரிபாலனம் செய்யப்படும் முறையே பாராளுமன்ற நிர்வாக முறை அல்லது மந்திரி சபை நிர்வாக முறை எனப்படுகிறது. பாருங்க மாணவர்கள், பாராளுமன்ற நிர்வாக முறை என்று சொன்னால் என்னது? ஒரு நாட்டின் நிறைவேற்று அதிகாரத்தை கொண்டு நடாத்துகின்ற அதிகாரம் பாராளுமன்றத்தில் இருந்து தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அது பாராளுமன்ற நிர்வாக முறை அல்லது மந்திரி சபை நிர்வாக முறை என அழைக்கப்படுகிறது. ஆக மந்திரி சபை நிர்வாக முறையில் நாட்டின் நிறைவேற்றுத் துறையானது பாராளுமன்றத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்டதாக காணப்படும். இந்நிர்வாக முறைக்கு பாராளுமன்ற நிர்வாக முறையின் தாயகம் அல்லது தொட்டில் என வர்ணிக்கப்படும் பிரித்தானியா நடைமுறையிலும் இந்நிர்வாகம் பிரித்தானியா நடைமுறையிலையும் யாப்பளவிலையும் இந்த நிர்வாக முறைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். ஆக இந்த மந்திரி சபை ஆட்சி முறைக்கு உதாரணம் காட்டி பேசப்படுகின்ற நாடாக காணப்படுவது பிரித்தானியா. மந்திரி சபை ஆட்சி முறைக்கு உதாரணம் காட்டி பேசப்படுகின்ற நாடு பிரித்தானியா. இனி நாம பார்க்கிறோம், இப்ப மந்திரி சபை ஆட்சி முறை என்றால் உங்களுக்கு என்னன்னு சொல்லி தெரியும். என்ன மாணவர்கள்? மந்திரி சபை ஆட்சி முறை என்று சொன்னால் நாட்டின் நிறைவேற்று அதிகாரமானது பாராளுமன்றத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட பிரதமரை தலைமையாக கொண்ட ஒரு குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அது மந்திரி சபை ஆட்சி முறை என்று சொல்லுவோம். வேறொரு வகையில் நாம சொல்ல போனோம் சொன்னால் நாட்டின் நிறைவேற்றுத்துறை அதிகாரமானது உண்மை நிர்வாகம் நாம நிர்வாகம் என பாகுபடுத்தப்பட்டு அதில் உண்மை நிர்வாகமானது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அது உண்மை நிர்வாகம் அல்லது மந்திரி சபை ஆட்சி முறை என அழைக்கப்படுகிறது. ஓகே, இந்த மந்திரி சபை ஆட்சி முறையின் முக்கியமான பண்புகள் தொடர்பாக இனி நாம பார்ப்போம். இந்த மந்திரி சபையின் முக்கியமான பண்புகள் தொடர்பாக நாம பார்க்கிறோம். ரைட், அதுல ஒன்று பார்க்கிறோம், பாராளுமன்ற நிர்வாக முறையுடைய அரசியல் யாப்பு ரீதியாக ஒரு பேரளவு தலைவர் காணப்படுவார். அப்ப இந்த மந்திரி சபை ஆட்சி முறையில அடிப்படையான பண்புகள்ல ஒன்று பேரளவு தலைவராக ஒருவர் காணப்படுவார். அந்த பேரளவு தலைவர் தான் அரசின் தலைவராக விளங்குவார். எனினும் யாப்பு ரீதியாக இவர் அதிகாரங்களையும் கடமைகளையும் கொண்டிருந்த போதிலும் இவற்றின் உண்மை நிர்வாகத் துறையினரான பிரதமரது அல்லது பொறுப்பு வாய்ந்த அமைச்சர்களின் சிபார்சுப்படியே இவர் தமது கடமைகளை ஆற்ற வேண்டியவராக இருப்பார். மாணவர்கள், இப்படி பார்ப்போம், நாம மந்திரி சபை ஆட்சி முறையில நாட்டின் நிர்வாக அதிகாரமானது இரண்டாக வகைப்படுத்தப்பட்டிருக்கும். ஆனா உண்மை நிர்வாகம், மற்றது நாம நிர்வாகம். இந்த நாம நிர்வாகம் எனப்படுவது அரசியல் யாப்பு ரீதியாக அதிகாரங்களை செயற்படுத்துகின்ற ஒருவர். இந்த நாம நிர்வாக அதிகாரங்களை செயற்படுத்துபவர் அரசின் தலைவராக இருப்பார். சரி, ஆனால் இவர் அரசின் தலைவராக இருந்த போதிலும் இவரின் அதிகாரங்கள் அனைத்தையும் இவர் நேரடியாக மேற்கொள்ள முடியாது. உண்மை நிர்வாகத்துக்கு பொறுப்பான பிரதமர் அல்லது பொறுப்பு வாய்ந்த அமைச்சர்களின் சிபார்சுப்படியே இவர் தமது அதிகாரங்களை பிரயோகிக்க வேண்டியிருக்கும். இதனால் இந்நிர்வாக முறையினையுடைய பிரித்தானியாவில் மன்னர் கட்டிலில் வீட்டிருக்கிறார். அதாவது மன்னர் அரியணையில் வீட்டிருக்கின்றார், ஆனால் ஆட்சி செய்வதில்லை என்ற கருத்தும் வழங்கப்படலாயிற்று. பிரித்தானியாவில் மன்னர் அரியாசனத்தில் இருப்பார், ஆனால் அவர் ஆட்சி புரிவதில்லை என்ற கருத்து பிரித்தானிய மக்கள் மத்தியில் காணப்படுகிறது. அதே போல மந்திரி சபை ஆட்சி முறை எங்கெங்கு நிலவுகிறதோ அங்கெல்லாமே இதே போன்றதொரு தன்மையைத்தான் நாம் அவதானிக்க முடியும். இந்நிர்வாக முறையுடைய அரசுகளில் இப்பேரளவு தலைவர்கள் அரசுக்கு அரசு, காலத்திற்கு காலம்
அரசியல் யாப்பில் வரையறுக்கப்படுவதற்கமைய வெவ்வேறு பெயர்களினால் அழைக்கப்படுவார்கள். அப்ப இந்த பேரளவு தலைவர்கள் நாட்டுக்கு நாடு, அரசுக்கு அரசு, காலத்துக்கு நாட்டுக்குள்ளாலேயே அரசுக்கு அரசு, காலத்துக்கு காலம், இப்படி வெவ்வேறுபட்ட பெயர்களினால அழைக்கப்படுவார்கள். உதாரணமாக பிரித்தானியாவில் அந்த நாம நிர்வாகி முடியெனவும், இந்தியாவில் அந்த நாம நிர்வாகி ஜனாதிபதி எனவும், சோல்பரி இலங்கையில சோல்பரி அரசியல் அமைப்பில் அந்த நாம நிர்வாகி மகா தேசாதிபதி என்றும், 1972ஆம் ஆண்டு முதலாம் குடியரசு அரசியல் அமைப்பில் அவர் ஜனாதிபதி என்றும் அழைக்கப்படுகிறார். ஆக நாம நிர்வாகத்துக்கு பொறுப்பான இந்த அரசின் தலைவர் நாட்டுக்கு நாடு, நாட்டுக்குள்ளாலே அரசுக்கு அரசு, காலத்துக்கு காலம், வெவ்வேறுபட்ட பெயர்களில் அழைக்கப்படுகின்றமையை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்நிர்வாக முறையில் உண்மை நிர்வாகத் துறையினரான பிரதமரும் அமைச்சர்களும் விளங்குவார்கள். அப்ப நாம நிர்வாகியை போல உண்மை நிர்வாக துறையினராக பிரதமரும், பிரதமரை தலைமையாக கொண்ட அமைச்சர்களும் விளங்குவார்கள். பேரளவு தலைவருக்குரிய அதிகாரங்களை உண்மையில் பிரயோகிப்பவர்கள் இவர்கள். அப்ப அந்த பேரளவு தலைவர்களால நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அதிகாரங்களை உண்மையிலேயே பிரயோகிக்கின்றவர்களாக இருப்பவர்கள் இவர்களே. எனவே பாராளுமன்ற நிர்வாக முறையில் பேரளவு நிர்வாகம், உண்மை நிர்வாகம் என இருவகைப்பட்ட பகுதியினரை அவதானிக்க முடியும். இப்பேரளவு தலைவர் கௌரவ கடமைகளை ஆற்றுகின்றவராகவும், உண்மை நிர்வாகத் துறையினரான அமைச்சர்கள் இறைமை கடமை ஆற்றுகின்றவர்களாகவும் விளங்குவார்கள். அப்ப இதுல பாருங்க, உண்மை நிர்வாகம், நாம நிர்வாகம் என இரண்டு நிர்வாகங்கள் காணப்படும். அவை இவ்வாறு உண்மை நிர்வாகம், நாம நிர்வாகம் என இரண்டு நிர்வாகங்கள் காணப்படுகின்ற நிலையில உண்மை நிர்வாகம் வந்து நாட்டின் இறைமை அதிகாரத்தை ஆற்றுகின்றவராகவும், நாட்டின் அளவில் பெறப்பட்ட இறைமை அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துகின்றவராகவும், அதே போல பேரளவு நிர்வாகியானவர் நாட்டின் கௌரவ கடமைகளை ஆற்றுகின்றவர்களாகவும் காணப்படுவார்கள். அப்போ நாட்டின் நிர்வாக அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துவது யாரு? உண்மை நிர்வாகம். நாட்டின் கௌரவ கடமைகளை ஆற்றுவது பேரளவு நிர்வாகம். இப்பாராளுமன்ற நிர்வாக முறையில் பாராளுமன்றத்தில் இருந்தே உண்மை நிர்வாகத் துறையினரான பிரதமரும் அமைச்சர்களும் தெரிவு செய்து கொள்ளப்படுகின்றார்கள். அப்போ இந்த பாராளுமன்ற நிர்வாக முறையில் உண்மை நிர்வாகத்துக்கு பொறுப்பான தலைவரான பிரதமரும், உண்மை நிர்வாகத்துக்கு பொறுப்பான ஏனைய அமைச்சர்களும் பாராளுமன்றத்தில் இருந்தே தெரிவு செய்து கொள்ளப்படுகின்றார்கள். எனவே இந்நிர்வாக முறையில் சட்டமன்றத்திற்கான தேர்தலின் அடிப்படையில் உண்மை நிர்வாகத்திற்குரிய தேர்தலாகவே அமைந்து விடுகிறது. அப்போ இந்த நிர்வாக முறையில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றாலும் அந்த சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதோடு அது நாட்டின் நிர்வாகத்துறையை தெரிவு செய்கின்ற ஒரு தேர்தலாகவும் காணப்படுகிறது. இப்போ அண்மையில மாணவர்கள் பார்த்திருப்பீங்க, இந்தியாவுல சட்டசபை தேர்தல் நடந்தது. இந்தியாவுல லோக்சபாவுக்கான தேர்தல் நடந்தது. அந்த லோக்சபாவுக்கான தேர்தல்ல அதிகப்படியான ஆசனங்களை பெற்ற கட்சியின் தலைவரான மோடி பிரதமராக தெரிவு செய்யப்பட்டார். அப்ப இதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த மந்திரி சபை ஆட்சி முறை நிலவுகின்ற நாடுகளில் உண்மை நிர்வாகத்தை தெரிவு செய்வதற்கான ஒரு தேர்தலாகவே சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற்று வருகிறது. ஓகே. எனவே நிர்வாக முறையில் சட்டமன்ற தேர்தல் அடிப்படையில் உண்மை நிர்வாகத்திற்குரிய தேர்தலாகவே இது அமைந்து விடுகிறது. சட்ட நிர்வாகத்துறைக்கான தேர்தல், சட்டத்துறைக்கான தேர்தல் அடிப்படையில் உண்மை நிர்வாகத்திற்குரிய தேர்தலாகவே அமைந்து விடுகிறது. ஜனாதிபதி நிர்வாக முறையினை போன்று சட்டமன்றத்திற்கான தேர்தல் வேறாகவும் உண்மை நிர்வாகத்திற்கான தேர்தல் வேறாகவும் இங்கு நடத்தப்பட மாட்டாது. சட்டமன்றத்திற்கான தேர்தலும் நிர்வாகத்துறைக்கான தேர்தலும் இங்கு ஒன்றாகவே காணப்படும். மந்திரி சபை ஆட்சி முறையில், ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையில் சட்டமன்றத்திற்கான தனியானது ஒரு தேர்தலும்
நிர்வாகத்துறையான ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக தனியானது ஒரு தேர்தலும் நடத்தப்பட்டு வருகிறது. ஓகே, இந்நிர்வாக முறையில் ஒரு நிமிஷம், பாராளுமன்ற நிர்வாக முறை நிலவும் அரசுகளில் பாராளுமன்ற நிர்வாக முறை நிலவும் அரசுகளில் பாராளுமன்றத்திற்கான பொது தேர்தல் முடிவுற்றதும், இந்தியாவில் லோக்சபாவுக்கான தேர்தல் முடிவுற்றதும், பாராளுமன்றத்திற்கான பொது தேர்தல் முடிவுற்றதும், பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை நம்பிக்கைக்குரியவர், ஆதரவுடையவர் பேரளவு தலைவரால் பிரதமராக நியமிக்கப்படுவார். அப்ப பாராளுமன்ற தேர்தலில் அதிகப்படியான ஆசனங்களை பெற்ற கட்சியின் தலைவர் பிரதமராக நியமிக்கப்படுவார். இப்பாராளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு கட்சியும் தனித்து அறுதி பெரும்பான்மை பெற தவறும் பட்சத்தில், எந்த ஒரு கட்சியினாலும் தனித்து அறுதி பெரும்பான்மையை பெற முடியாத சந்தர்ப்பத்தில் பல கட்சிகளையும் இணைத்து மந்திரி சபையினை அமைத்துக் கொள்கின்றன. இது கூட்டரசாங்கம் எனப்படுகிறது. அப்ப இந்த மந்திரி சபை ஆட்சி முறையில எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத பொழுது பல கட்சிகளையும் கூட்டாக இணைத்துக் கொண்டு ஒரு கூட்டரசாங்கத்தை அமைத்துக் கொள்கின்றன. ஓகே, இவ்வாறு பாராளுமன்றத்தில் இருந்து தெரிவு செய்து கொள்ளப்படும் பிரதமர் அதே பாராளுமன்றத்தில் இருந்து தன்னுடன் ஒத்துழைக்கக்கூடிய அனுபவசாலிகளையும் திறமைசாலிகளையும் அமைச்சர்களாக தெரிவு செய்து அமைச்சரவையை அமைத்துக் கொள்கிறார். அப்ப இந்த பாராளுமன்றத்திற்கான தேர்தலில் அதிகப்படியான ஆசனங்களை பெற்ற கட்சியின் தலைவர் நாம நிர்வாகியால பிரதமராக நியமிக்கப்படுவார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் அந்த பாராளுமன்ற தேர்தலில் தமது கட்சியின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் மத்தியில் இருந்து அனுபவசாலிகளையும் திறமைசாலிகளையும் கவனத்தில் கொண்டு அவர்களை தமது சக அமைச்சர்களாக பிரதமர் நியமித்துக் கொள்வார். இவ்வாறு மந்திரிமார்களை தெரிவு செய்யவும் பதவி நீக்கவும் அமைச்சரவையில் மாற்றங்களை ஏற்படுத்தவும் குறிப்பிட்ட துறைகளை குறித்து ஒதுக்கவும் உரிமையுடையவர் பிரதமர். அப்ப இங்க நாம பார்க்கிறோம், யார் யாரை அமைச்சர்களாக நியமிப்பது, யார் யாருக்கு என்னென்ன அமைச்சு பதவிகளை கொடுப்பது, எந்தெந்த அமைச்சுக்களின் கீழ் என்னென்ன திணைக்களங்கள் வருவது, அமைச்சர்களை பதவி நீக்குவது, அமைச்சரவையில் மாற்றங்களை ஏற்படுத்துவது, அமைச்சர்களுக்கான குறித்தொதுக்கல்களை வழங்குவது, இது போன்ற பல்வேறுபட்ட அதிகாரங்களும் பிரதமருக்குரியதாக இருக்கும். இந்த பிரதமரின் சிபார்சுப்படிதான் ஜனாதிபதி இந்த அதிகாரங்களை செயற்படுத்தி வருவார். இவ்வாறு உரிமை உடையவராக இருந்த போதிலும் இத்தகைய கர்மங்களை ஆற்றும் போது மிகவும் நிதானத்துடனும் அவதானத்துடனும் நடந்து செயற்படுதல் வேண்டும் அந்த பிரதமர். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த அரசாங்கம் பாதியிலேயே இடைநடுவிலேயே கை நழுவி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அமைச்சர்களை நியமிக்கின்ற பொழுதும் அமைச்சரவையில மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற பொழுதும் பிரதமர் மிக அவதானத்துடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மந்திரி சபையில் புதிய அமைச்சரவையை அமைக்கும் போது, இந்த மந்திரி சபை ஆட்சி முறையில புதிய அமைச்சரவையை அமைக்கும் போது, அமைச்சரவையில் மாற்றங்களை செய்யும் போது பாராளுமன்றத்தின் பெரும்பான்மை ஆதரவினை இழந்து விடாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த வேலைகளை செய்கின்ற பொழுது, புதிய அமைச்சர்களை நியமிக்கின்ற பொழுது, அமைச்சரவையில மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற பொழுது பாராளுமன்றத்தின் பெரும்பான்மை ஆதரவினை இழந்து விடாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் பாராளுமன்றத்தின் பெரும்பான்மை ஆதரவு இருக்கும் வரை மட்டுமே அவரும் அவரது கட்சியினரும் பதவியில் நிலைத்திருக்க முடியும். பாராளுமன்றத்தின் பெரும்பான்மை ஆதரவு இருக்கும் வரை மட்டுமே அவரும் அவரது கட்சியினரும் பார்லமெண்டத்தில் நிலைத்திருக்க முடியும். பிரதமரும் அமைச்சர்களும் இப்பாராளுமன்ற நிர்வாக முறையில் பாராளுமன்றத்தில் இருந்தே தெரிவு செய்யப்படுகின்றார்கள். ஆகவே பாராளுமன்றத்தின் பெரும்பான்மை அவர்களுக்கு அவசியம். பாராளுமன்றத்திற்கு வெளியில் இருந்து உண்மை நிர்வாகத்துறையினரான பிரதமரோ அமைச்சர்களோ தெரிவு செய்து கொள்ளப்படுவதில்லை. அப்ப பிரதமரும் அமைச்சர்களும் கட்டாயமாக பாராளுமன்றத்தில் இருந்தே தெரிவு செய்து கொள்ளப்பட வேண்டும். பாராளுமன்றத்திற்கு வெளியில் இருந்து அவர்கள் தெரிவு செய்து கொள்ளப்பட முடியாது. இவர்கள் பாராளுமன்றத்தில் இருந்து அமைச்சர்களாக தெரிவு செய்யப்பட்டாலும் தொடர்ந்தும்
பாராளுமன்றத்திலும் அங்கத்தவர்களாக இருப்பார்கள். அப்ப இங்க பார்க்கணுமானவர்கள் முக்கியமான விடயம், ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக தெரிவு செய்யப்பட்டால், அவ்வாறு அமைச்சர்களாக தெரிவு செய்யப்பட்ட அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது பாராளுமன்ற உறுப்புரிமையை ரத்து செய்ய வேண்டும். ஆனால் மந்திரி சபை ஆட்சி முறையை பொறுத்தவரையில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக தெரிவு செய்யப்பட்டாலும் அவர் அமைச்சராகவும் இருப்பார், அதே நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருப்பார். இது பாராளுமன்ற ஆட்சி முறையின் விசேடமான லட்சணங்களுள் ஒன்றாக கருதப்படுகிறது. என்ன மாணவர்கள் படிப்பிக்கிற விளங்குதா? 101 301 விளங்கக்கூடியதா இருக்குதா? விளங்குது சார். ஓகே ஓகே ஓகே. அப்ப இன்றைக்கு பாருங்க, இது படிப்பிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் 101 301 உங்களோட கேள்வி பேப்பர்ல இந்த கேள்வி வந்திருக்குது. வந்திருக்கிற கேள்விக்கான விடையை நீங்க எழுதணும். 101 இந்த கேள்வி வந்திருக்குது. மந்திரி சபை ஆட்சி முறையின் அடிப்படை பண்புகளை ஆராய்க, அல்லது மந்திரி சபை ஆட்சி முறையின் சாதக பாதக விடயங்களை ஆராய்க. 301 கேள்வி வந்திருக்குது, 101 கேள்வி வந்திருக்குது. ஓகே, அப்ப அதனால இந்த விடயம் வந்து ஈஸியாக இருக்கு. ரைட், ஓகே. அடுத்தது, பாராளுமன்றம் கலைக்கப்படும் வரை அதன் அங்கத்தவர்களாக இருப்பார்கள். இந்த அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பார்கள். பாராளுமன்றம் கலைக்கப்படும் வரை அவர்கள் பாராளுமன்ற அங்கத்தவர்களாக உறுப்பினர்களாக இருப்பார்கள். இவ்வாறு நிர்வாகத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர்கள் நிர்வாகத்துறையில் அங்கத்துவம் வகிக்கும் அதே வேளையில் சட்டத்துறையான பாராளுமன்றத்திலும் அங்கத்துவம் வகிப்பதனால, நிர்வாகத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர்கள் நிர்வாகத்துறையில் அங்கம் வகிக்கும் அதே வேளையில் சட்டத்துறையான பாராளுமன்றத்திலும் அங்கம் வகிப்பதனால சட்டத்துறை நிர்வாகத்துறைக்கிடையில அங்கத்துவ தொடர்பு இந்த பாராளுமன்ற நிர்வாக முறையின் ஒரு பண்பாக இருக்கும். என்ன விளங்குதா? இப்ப பாருங்க, நிர்வாகத்துறைக்கு பொறுப்பான நிர்வாகத்துறையினர் பாராளுமன்றத்தில் இருந்தே தெரிவு செய்யப்படுகின்ற காரணத்தினாலையும், அதே நேரத்தில் அமைச்சர்களாக தெரிவு செய்யப்பட்ட போதிலும் இவர்கள் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்ற காரணத்தினாலையும் இந்த நிறைவேற்றுத்துறைக்கும் சட்டத்துறைக்கும் இடையில் மந்திரி சபை ஆட்சி முறையில் நெருக்கமானது ஒரு தொடர்பு காணப்படும். சட்டத்துறைக்கும் நிறைவேற்றுத்துறைக்கும் இடையில் மந்திரி சபை ஆட்சி முறையில் ஒரு நெருக்கமான பண்பு தன்மை காணப்படும். மேலும் இந்த நிர்வாக முறையில் ஒரு நிமிஷம் அதைவா சொல்றேன். ஓகே, மேலும் இந்த நிர்வாக முறையில் பாராளுமன்றத்தின் பெரும்பான்மை ஆதரவுடையவர்களே அமைச்சரவைகளாக அமைத்துக் கொள்கின்றனர். இதனால் இங்கு நிர்வாகத்துறையினரான அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்றத்தின் பெரும்பான்மை ஆதரவுடையவர்களும் ஒரே கட்சியினரை அல்லது கூட்டரசாங்கம் எனின் பல கட்சிகளை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். அப்ப இந்த பாராளுமன்ற ஆட்சி முறையில பார்த்தீங்கன்னு சொன்னால் மாணவர்கள், நிர்வாகத்துறைக்கு பொறுப்பானவர்களும் சட்டத்துறைக்கு பொறுப்பானவர்களும் ஒரே கட்சியை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். இது ஒரு முக்கியமான பண்பு. ஏன்? சட்டத்துறையில பெரும்பான்மை வாக்குகளை பெற்றவர்கள் தான் நிர்வாகத்துறைக்கு தெரிவு செய்யப்படுகின்றார்கள். ஆகவே நிர்வாகத்துறையில் உள்ளவர்களும் சட்டத்துறையில் உள்ளவர்களும் பெரும்பாலும் ஒரே கட்சியை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையில ஜனாதிபதி வேறொரு கட்சியை சார்ந்தவராகவும் அதே நேரத்தில் அமைச்சர்கள் வேறொரு கட்சியை சார்ந்தவர்களாகவும் இருப்பார்கள். தற்பொழுது இலங்கையில நாம பார்க்கிறோம், பாராளுமன்றம் வந்து பொதுஜன பெரமுன கட்சியை சேர்ந்தவர்களையும் அதே நேரத்தில் ஜனாதிபதி ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்தவராகவும் காணப்படுகிறார். அதே போன்று 2001ஆம் ஆண்டு காலப்பகுதியில ஜனாதிபதியாக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினை பிரதிநிதித்துவப்படுத்த நாட்டின் அமைச்சர்களாக அல்லது சட்டமன்றத்தின் ஆதரவு பெற்றவர்களாக ஐக்கிய தேசிய கட்சியினர் காணப்படுகிறார்கள். அப்பொழுது 2001ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்றத்தை கைப்பற்றியது. நிர்வாக அதிகாரம் சுதந்திர கட்சிக்கு இருந்தது. 2022ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சி ஜனாதிபதியை கைப்பற்றுகிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, அதாவது பொதுஜன பெரமுன போட்டு என்று சொல்லப்படுகின்ற கட்சி பார்லமெண்டத்தை அதிகாரத்தை உடையதாக இருக்கின்றது. ஆனால் என்ன வேறுபாடு என்று பார்க்கின்ற பொழுது, ஜனாதிபதித்துவ அரசாங்க முறையாக இருந்தால் இப்படி
வேறுபட்டு இருக்கும். ஆனால் மந்திரி சபை ஆட்சி முறையில இப்படி வேறுபட முடியாது. பிரதமர் எந்த கட்சியை சார்ந்தவரோ அந்த கட்சியை சார்ந்தவராகத்தான் ஜனாதிபதி இருப்பார். ஜனாதிபதியும் அதாவது நாட்டின் உண்மை நிர்வாகத்துறையினர். பிரதமர் எந்த கட்சியை சார்ந்தவரோ அந்த கட்சியை சார்ந்தவராக அமைச்சர்கள் இருப்பார்கள். அதே கட்சியை சார்ந்தவர்கள் தான் பாராளுமன்றத்தில் இருப்பார்கள். ஆக மொத்தத்தில் சட்டத்துறையிலையும் நிறைவேற்றுத்துறையிலையும் ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள் அல்லது கூட்டரசாங்க அமைத்துக் கொள்ளுகின்ற பல கட்சிகளை சார்ந்தவர்கள் நிறைவேற்றுத்துறையிலையும் சட்டத்துறையிலையும் பங்களிப்பு செலுத்துவார்கள். ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க மாணவர்கள். இங்கு பாராளுமன்றத்தில் அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் கட்சியினர் அரசாங்க கட்சி எனவும் அங்கம் வகிக்காத கட்சியினர் எதிர்கட்சி எனவும் அழைக்கப்படுவார்கள். அவை இந்த மந்திரி சபை ஆட்சி முறையில பாராளுமன்றத்தில் அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் கட்சியினர் அரசாங்க கட்சியினர் எனவும் அமைச்சரவையில் அங்கம் வகிக்காத கட்சியினர் எதிர்கட்சியினர் எனவும் அடையாளப்படுத்தப்படுவார்கள். இப்பாராளுமன்ற நிர்வாக முறையில் சட்டத்துறையான பாராளுமன்றத்தினை இந்த பாராளுமன்ற நிர்வாக முறையில் சட்டத்துறையான பாராளுமன்றத்தினை நிர்வாகத்துறையினரான அமைச்சரவையே வழிநடத்தி இயங்கச் செய்கிறது. அடுத்து இந்த பாராளுமன்ற நிர்வாக முறையில் அடுத்த முக்கியமான பண்பு என்ன பார்க்கிற மாணவர்கள், பாராளுமன்ற நிர்வாக முறையில் சட்டத்துறையான பாராளுமன்றத்தை அல்லது சட்டத்துறையை நிர்வாகத்துறைக்கு பொறுப்பான அமைச்சரவையே வழிநடத்தி கொண்டு செல்கிறது. இது அடுத்த முக்கியமான பண்பு. இந்த பாராளுமன்றத்தில் உண்மை நிர்வாகத்துறையினரான அமைச்சரவைக்குள்ள அங்கத்துவ துறவும் பாராளுமன்றத்தில் இவ் அமைச்சரவைக்குரிய பெரும்பான்மை ஆதரவும் அமைச்சரவையின் தலைவரான பிரதமரின் பாராளுமன்றத்தை கலைக்கும் உரிமையுமே இப்பாராளுமன்றத்தினை அமைச்சரவை வழிநடத்தி செல்வதற்குரிய காரணங்களாக அமைகிறது. எப்படி வழிநடத்தி செல்கின்றது? பாராளுமன்றத்தின் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் தான் பிரதமர். அந்த பிரதமர் தான் பாராளுமன்றத்தை வழிநடத்தி செல்வார். அடுத்து இந்த பிரதமருக்கு பாராளுமன்றத்தை கலைப்பதற்கு கூட்டுவதற்கு ஒத்தி வைப்பதற்கு அதிகாரம் இருக்குது. பிரதமர் என்று சொன்னால் யாரு? அமைச்சரவையின் தலைவர். ஆக இந்த மந்திரி சபை ஆட்சி முறை நிலவுகின்ற நாடுகள்ல சட்டத்துறையினை வழிநடத்தி செல்வதும் சட்டத்துறையினை இயங்கச் செய்வதற்குமான அதிகாரங்கள் பிரதமரை தலைமையாக கொண்ட அமைச்சரவையிடம் ஒப்படைக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த நிர்வாக முறையில் சட்டம் இயற்றுவதிலும் நிர்வாகத்துறையினரான அமைச்சர்களே பெரும் செல்வாக்கு வகித்து வருகின்றார்கள். நாட்டுக்கு தேவையான சட்டங்களை உருவாக்குவது யாரு? அமைச்சர்கள். அந்த அமைச்சர்களால் உருவாக்கப்படுகின்ற ஒரு சட்ட மூலத்தை பாராளுமன்றம் நிறைவேற்றுகின்ற பணியினை மாத்திரம்தான் மேற்கொள்கின்றது. சில நேரங்களில் பாராளுமன்றத்தில் எந்த உறுப்பினரும் சட்ட மூலங்களை சமர்ப்பிக்க முடியும். எந்த உறுப்பினரும் சட்ட மூலத்தை சமர்ப்பித்தால், அதாவது எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினரால் ஒரு சட்ட மூலம் சமர்ப்பிக்கப்படுமாக இருந்தால் அது பெரும்பாலும் தோல்வி அடைவதற்கான வாய்ப்பு தான் காணப்படுகிறது. ஆகவே இந்த மந்திரி சபை ஆட்சி முறையில சட்ட மூலங்களை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து அந்த சட்ட மூலங்களை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிக் கொள்கின்ற அதிகாரத்தினை இந்த அமைச்சர்கள் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலையும் பாராளுமன்றத்தை இந்த அமைச்சரவையே வழிநடத்தி செல்கின்றது என்ற முடிவுக்கு நாம வரலாம். ஓகே. எனினும் நடைமுறையில் பொதுவாக அமைச்சர்களே சட்ட மூலங்களை, முறிகளை அல்லது தீர்மானங்களை சமர்ப்பிப்பார்கள். பாராளுமன்றம் தான் சட்டங்களை உருவாக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது பொதுவாக அமைச்சர்கள் தான் சட்ட மூலங்களை அல்லது முறிகளை, மசோதாக்களை உருவாக்கி பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து வருகின்றார்கள். இவ்வாறு அமைச்சர்கள் சட்டம் இயற்றலில் செல்வாக்கு செலுத்துவதற்கு அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் உள்ள பெரும்பான்மை ஆதரவும் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஆட்சித்துறை பொறுப்புகளும் இறுக்கமான கட்சி கட்டுப்பாடும் காரணங்களாக அமைகிறது. ஏன் இந்த அமைச்சர்கள் சட்டங்களை உருவாக்குகின்றார்கள்? இந்த அமைச்சர்களுக்கு பாராளுமன்றத்தின் பெரும்பான்மை இருக்கின்றது. கட்சி சொல்வதை பாராளுமன்றத்தில் உள்ளவர்கள் கேட்பார்கள். அது சரியோ பிழையோ, நல்லதோ கெட்டதோ, அந்த கட்சியினால தீர்மானம் கொண்டு வரப்பட்டால் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அனைவரும் ஆதரிப்பார்கள். எனவே சட்டங்களை உருவாக்குவதில் இந்த அமைச்சர்கள்
கூடுதலான அதிகாரத்தை உடையவர்களாக இந்த மந்திரி சபை ஆட்சி முறையில் காணப்படுகின்றார்கள். இந்த பாராளுமன்ற நிர்வாக முறையில் நிர்வாகத்துறையினரான அமைச்சர்கள் பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு சொல்லும் கடமைப்பாடு உடையவர்கள். இந்த மந்திரி சபை ஆட்சி முறையில் நிர்வாகத்துறையினரான அமைச்சர்கள் பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு செல்லும் கடமைப்பாடு உடையவர்கள். உண்மையில் இவ் அமைச்சர்கள் பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் ஒரு குழுவே ஆகும். இந்த அமைச்சர்கள் யாரு? மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு குழு தான் இந்த அமைச்சர்கள். அப்ப இப்படிப்பட்ட இந்த அமைச்சர்கள் பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூற கடமைப்பட்டவர்கள். இவ் அமைச்சர்கள் நிர்வாகத்துறையில் அங்கத்துவம் வகிக்கும் அதே வேளையில் சட்டத்துறையிலும், அதாவது பார்லமெண்டத்திலும் தொடர்ந்து அங்கத்துவம் வகிப்பதனால சட்டமன்ற கூட்டங்களுக்கு இவர்கள் கட்டாயமாக சமூகம் அளிக்க வேண்டும். இவ்வாறு சமூகம் அளிக்கும் பொழுது குறிப்பிட்ட அமைச்சர் அல்லது அமைச்சரவையின் நடவடிக்கைகள், அமைச்சரவையின் செயற்பாடுகள், அமைச்சரவையின் தீர்மானங்கள் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களால கேள்விகளை கேட்கவும் விளக்கங்களை கோரவும் சட்டமன்ற உறுப்பினர்களால் கேட்கப்படும் கேள்விகளுக்கு கோரப்படும் விளக்கங்களுக்கு குறிப்பிட்ட அமைச்சர் அல்லது அமைச்சரவை தனியாகவும் கூட்டாகவும் பதில்களும் விளக்கங்களும் அளித்தே ஆக வேண்டும். அப்ப இந்த அமைச்சரவை பார்லமெண்டத்துக்கு கட்டுப்பாட்டது. எப்படி கட்டுப்பட்டது? இந்த அமைச்சரவை உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற காரணத்தினால அவர்கள் கட்டாயமாக பார்லமெண்டத்துக்கு செல்ல வேண்டும். பாராளுமன்ற வாத பிரதிவாதங்களில் கலந்து கொள்ள வேண்டும். இந்த அமைச்சர்கள் பார்லமெண்டத்துக்கு செல்லுகின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அமைச்சரவையின் செயற்பாடுகள், அமைச்சரவையின் தீர்மானங்கள் தொடர்பாக கேள்வி கேட்க முடியும். அதே நேரத்தில் விளக்கம் கோரவும் முடியும். அவை இவ்வாறு சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்டால் அதற்கான பதிலை அளிக்க வேண்டும், விளக்கம் கோரினால் அதற்கான விளக்கத்தை அளிக்க வேண்டும். இவ்வாறு இந்த விளக்கம் கோருவதையும் கேள்விக்கு பதில் கூறுவதையும் இந்த அமைச்சரவை தனியாகவும் கூட்டாகவும் மேற்கொள்ள வேண்டும். எனவே பாராளுமன்ற நிர்வாக முறையில் அமைச்சரவையானது தனியாகவும் கூட்டாகவும் பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூற கடமைப்பட்டது. மாணவர்கள் ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. சொல்லப்படுகின்ற பாயிண்ட்ஸ்ல ஏதாவது இருக்குமா இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்க. என்ன ஒருத்தரும் சத்தமே இல்லை கிளாஸ்ல? யாராவது இருக்கிறீங்களா? 301 101 கிளாஸ்ல யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்டேன் நான். படிப்பிக்கிற விடயம் கிளியரா இருக்குதா? அப்போ கிளியர்னு சொல்லி விட்டுறாம கட்டாயமாக இன்றைக்கு இந்த பகுதியில இருந்து 301 கேள்விகள் வந்திருக்குது, 101 கேள்விகள் வந்திருக்குது. கேள்விக்கு கட்டாயமாக பதில் எழுதி பழகுங்க. கேள்விக்கு பதில் எழுதி பழகலன்னு சொன்னால் நாம கஷ்டத்துல விழுவோம். ரைட், ஓகே. இப்ப இது என்ன கேள்வி வரலாம்? மந்திரி சபை ஆட்சி முறை என்றால் என்ன என்பதனை விளக்கி அதன் பண்புகளை ஆராய்க. கேள்வி எழுதி கொள்ளுங்க. 301 101 மந்திரி சபை ஆட்சி முறை என்றால் என்ன என்பதை விளக்கி அதன் பண்புகளை ஆராய்க. கேள்வி அதான். விட 5 பக்கத்துக்கு இருக்கணும். சொல்றேன் மட்டும் தான் எழுத மாட்டீங்க. ஓகே, பிரச்சனை இல்லை. நாம் படிப்பிக்கிறேன். அடுத்தது, நிர்வாகத்துறையினரான அமைச்சர்கள் பார்லமெண்டத்தின் நம்பிக்கை பெரும்பான்மை ஆதரவினை பெற்றிருத்தல் வேண்டும். அப்ப இந்த மந்திரி சபை ஆட்சி முறையில மற்றொரு முக்கியமான பண்பு, நிர்வாகத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர்கள் பாராளுமன்றத்தின் பெரும்பான்மை நம்பிக்கையினை பெற்றிருத்தல் வேண்டும். இந்த நிர்வாக முறையை உடைய அரசுகளில் சட்டமன்றங்களின் பதவிக்காலம் அரசியல் யாப்பு ரீதியாக வரையறுக்கப்பட்டிருப்பினும் நிர்வாகத்துறையான அமைச்சரவையின் பதவிக்காலம் வரையறுக்கப்படுவதில்லை. ஏன் வரையறுக்கப்படுவதில்லை? இந்த அமைச்சரவை அடிக்கடி மாறுபடும். எப்படி மாறுபடும்? பாராளுமன்றத்தில நம்பிக்கையை பெற்றிருக்கும் வரையும் தான் அவர்கள் அமைச்சர்களாக இருக்கலாம். பாராளுமன்றத்தில் நம்பிக்கையை இழக்கின்ற பொழுது அந்த அமைச்சரவை இல்லாமல் போகும். ஆக மந்திரி சபை ஆட்சி முறையில சட்டமன்றத்தின் பதவிக்காலம் வரையறுக்கப்பட்டிருக்கும்,
ஆனால் அமைச்சரவையின் பதவிக்காலம் வரையறுக்கப்பட்டிருக்கின்ற தன்மையானது மிக குறைவாக இருக்கு. சட்டமன்றத்தில் பதவிக்காலம் வரை பெரும்பான்மை ஆதரவினை பெரும்பான்மை ஆதரவினை பாதுகாப்பின் சட்டமன்றத்தின் பதவிக்காலம் வரை இப்பதவியில் நிலைத்திருக்க முடியும். அதாவது சட்டமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவினை பாதுகாக்க முடியுமாக இருந்தால், பெரும்பான்மை ஆதரவினை அமைச்சரவையால பாதுகாக்க முடியுமாக இருந்தால், பாதுகாப்பின் சட்டமன்றத்தின் பதவிக்காலம் முடியும் வரை இப்பதவியில் இவர்கள் நிலைத்திருக்க முடியும். ஆனால் சட்டமன்றத்தின் நம்பிக்கையினை, பெரும்பான்மை ஆதரவினை இழக்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் நிர்வாகத்துறையினரான அமைச்சர்கள் பதவியிலிருந்து தூக்கி எறியப்படலாம். சட்டமன்றத்தில் எப்பொழுது இவர்களுக்கு ஆதரவு இல்லாமல் போகுதோ அப்பொழுது இவர்கள் பதவியிலிருந்து தூக்கி எறியப்படலாம். ஆகவே இவர்களது பதவிக்காலம் அங்கு வரையறுக்கப்பட்டிருக்க மாட்டாது. சட்டமன்றத்தின் பதவிக்காலம் 5 அல்லது 6 வருடங்கள் என வரையறுக்கப்பட்டிருப்பினும் அமைச்சரவையின் பதவிக்காலமானது ஒரு நாளாக கூட இருக்கலாம். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரான்ஸ்ல மந்திரி சபை ஆட்சி முறை நிலவிய காலப்பகுதிகளில், அந்த குடியரசுகள்ல ஒரு 12 வருடத்துக்குள்ளால 20 அரசாங்கங்கள் தோண்டி மறைந்திருக்கின்றது. 20 முறை அமைச்சரவை மாறி இருக்கின்றது. அதே போல பிரான்ஸ்ல 60 ஆண்டு காலப்பகுதி எடுத்து நோக்கினால், அந்த 60 ஆண்டு காலப்பகுதிக்குள்ளால 100 முறை அரசாங்கம் தோண்டி மறைந்திருக்கின்றது. அப்போ சட்டமன்றத்தின் பதவிக்காலம் வரையறுக்கப்பட்ட போதிலும் நிறைவேற்றுத்துறையின் பதவிக்காலத்தினை மந்திரி சபை ஆட்சி முறையில் வரையறுப்பது என்பது முடியாத விடை. மாணவர்கள், நீங்க இந்த நோட்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு பாயிண்ட்ஸ் போகணும். இந்த நோட்ஸ் எல்லாம் எழுதி கொள்ளணும். நான் இப்ப நோட்ஸை போட்டு விடுறேன். நோட்ஸ் போடல, நோட்ஸ் இப்ப நான் போட்டு விடுவேன். பாயிண்ட்ஸ் போகணும் எடுத்து நீங்க கொஞ்சம் படிக்கணும். 301 101 கட்டாய வினா இந்த பகுதி நல்ல முறையில் பார்த்துக்கொள்ளுங்க. புதிய அரசாங்கத்தின் மீது நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பு தோல்வியடையும் போதும், அமைச்சரவைக்கு அல்லது குறிப்பிட்ட அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்படும் சந்தர்ப்பத்திலும், அடுத்த அமைச்சரவையினால் சமர்ப்பிக்கப்படும் மசோதாக்கள் நிறைவேற்ற தவறும் சந்தர்ப்பத்திலும் பாராளுமன்றத்தின் பெரும்பான்மை ஆதரவினை அமைச்சரவை இழந்துவிட்டது என்பது பொருள். எப்படி? அரசாங்கத்தின் மீது நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பு தோல்வியடையும் போதும், சரி, அமைச்சரவைக்கு அல்லது குறிப்பிட்ட அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்படும் சந்தர்ப்பத்திலும், ஒரு அமைச்சருக்கு எதிராக அல்லது அமைச்சரவைக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுதும், அமைச்சரவையால சமர்ப்பிக்கப்படுகின்ற மசோதாக்கள் தோல்வி அடைகின்ற பொழுதும், இந்த அமைச்சரவை பாராளுமன்றத்தில் நம்பிக்கையை இழந்து விட்டது, பாராளுமன்றத்தின் பெரும்பான்மை ஆதரவிலை இழந்து விட்டது என்று பொருள்படும். இவ்வாறு நம்பிக்கையினை இழக்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் அமைச்சரவை கூட்டாக பணித்துறவு கொள்ளல் வேண்டும். இவ்வாறு நம்பிக்கை இழக்கின்ற எந்த சந்தர்ப்பத்திலும் அமைச்சரவையானது கூட்டாக தமது பணியினை நீக்கிக் கொள்ள வேண்டும். இந்நிர்வாக முறையில் ஆட்சி பொறுப்புகள் தனி ஒருவரிடம் அன்றி பலரை உள்ளடக்கிய பாராளுமன்றத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு குழுவிடம் கையளிக்கப்படுகிறது. இந்த ஆட்சி முறையில நாட்டின் நிர்வாக அதிகாரம் தனி ஒரு நபரிடத்தில் அல்லாது பாராளுமன்றத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு குழுவிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவர்கள் தங்கள் செயற்பாடுகளிலும் மற்றும் பார்லமெண்டத்திலும் பார்லமெண்டத்துக்கு வெளியிலும் கூட்டு பொறுப்புடன் செயற்பட கடமைப்பாடு உடையவர்கள். ஆக இந்த மந்திரி சபை ஆட்சி முறையில் உண்மை நிர்வாகத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சர்கள் கூட்டு பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்ற கட்டாயத்துக்கு உட்பட்டவர்கள். கூட்டு பொறுப்பு எப்பொழுது இல்லாமல் போகின்றதோ, கூட்டு பொறுப்பு இல்லாத பட்சத்தில் இவர்களின் பதவி இல்லாமல் போகும். எனவே பாராளுமன்ற நிர்வாக முறையின் முக்கிய பண்புகளில் உண்டாக இந்த கூட்டு பொறுப்பு என்பது விளங்குகிறது. கூட்டு பொறுப்பு எனப்படுவது மாணவர்கள் அமைச்சர்கள் செய்து அல்லது செய்யாது விட்ட விடயங்களுக்கு முழுமையாக தாம் பொறுப்பேற்றுக் கொள்வது. நாட்டில் நல்லது நடந்தாலும் நாட்டில் கெட்டது நடந்தாலும் அதனை நாங்கள் தான் செய்தோம் என அமைச்சரவை கூட்டாக பொறுப்பேற்றுக் கொள்வது கூட்டு பொறுப்பு என்று சொல்லப்படுகிறது.
அமைச்சரவையில் இடம்பெறும் அமைச்சர்கள் அனைவரும் ஒற்றுமைப்பட்ட மூலத்தில் இருந்து தோன்றியவர்கள், அதாவது ஒரு ஐக்கியம் என்ற மூலத்திலிருந்து தோன்றியவர்கள், ஒத்த கருத்துடையவர்கள், ஒரே கொள்கையுடையவர்கள் என்ற காரணத்தினால் அதில் அங்கம் வகிக்கின்றனர். ஒரே கொள்கை, ஒரே ஒரே கொள்கை, ஒரே கருத்து என்பன போன்றவற்றின் காரணமாக இந்த அமைச்சர்கள் அப்படி மதிக்கப்படுகின்றார்கள். இவ்வாறு கூட்டாக செயற்படும் கூட்டு பொறுப்புடைய அமைச்சர்களிடையே கருத்து முரண்பாடுகள் இருப்பின் தீர்மானங்களும் முடிவுகளும் மேற்கொள்ளப்படுவதற்கு முன்பு அவைகளை அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த அமைச்சரவையால் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுகின்ற பொழுது மாணவர்கள், அந்த தீர்மானம் தொடர்பாக கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம். அந்த தீர்மானம் தொடர்பாக கருத்து முரண்பாடுகள் காணப்பட்ட போதிலும் அந்த கருத்து முரண்பாடுகளை அமைச்சரவை கூட்டத்துக்குள்ளாலேயே நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம், அமைச்சரவையால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை வெளியில் வந்து இவர்கள் விமர்சிக்க முடியாது. வெளியில் இருந்து விமர்சிக்க முடியாது. அமைச்சரவைக்குள்ளாலேயே அதற்கான தீர்வினையும் விமோசனத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். முடிவுகள் மேற்கொள்ளப்பட்ட பின் அதனை கண்டனம் செய்வதோ, அமைச்சரவையால் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டதன் பின்னர் அந்த தீர்மானத்தை கண்டனம் செய்வதோ, எதிர்த்து வாக்களிப்பதோ, எதிராக செயற்படுவதோ தன் பொறுப்பல்ல. சரி, எதிராக செயற்படுவதோ அல்லது தன் பொறுப்பு அல்ல என தட்டி கழிக்கவோ முடியாது. அமைச்சரவையால் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டதன் பின்னர் அந்த தீர்மானத்தை கண்டனம் செய்யவோ, அதனை எதிர்த்து வாக்களிக்கவோ, எதிராக செயற்படவோ இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இப்ப இலங்கையில கொண்டு வரப்பட்ட உரத்துக்கான தடை விதிக்கப்பட்டமை. அப்போ திட்டம் ஒன்று கொண்டு வந்ததுக்கு பிறகு அது நல்லதோ கெட்டதோ அமைச்சரவையில் இருக்கிற அத்தனை பேரும் அது நல்லதாகத்தான் வாதிட்டாக வேண்டும். இதுக்கு நான் பொறுப்பல்ல, இதுக்கு நான் சம்பந்தம் இல்லை என்று தட்டி கழிக்க முடியாது. அப்ப என்னது அமைச்சரவையில் முக்கியமான பண்பு? நாட்டுக்கு கொண்டு வரப்படுகின்ற நல்ல விடயமாக இருக்கலாம், நாட்டை குட்டி சேவராக்குகின்ற விடயமாக இருக்கலாம், நாட்டை வங்குரோத்தடைய செய்கின்ற விடயங்களாக இருக்கலாம். எல்லா விடயத்திற்கும் இந்த அமைச்சரவை தான் கூட்டாக பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். ஓகே, எடுக்கப்பட்ட தீர்மானங்கள், முடிவுகள் தமக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அமைச்சரவையில் இருந்து அவர் வெளியேறிவிட வேண்டும். எடுக்கப்பட்ட தீர்மானங்கள், எடுக்கப்பட்ட முடிவுகளில் தமக்கு திருப்தி இல்லை என்று சொன்னால், அவர் அதனை எதிர்த்து பேசப் போகின்றார் என்று சொன்னால், அதற்கு எதிராக கருத்து வெளியிடப் போகின்றார் என்று சொன்னால், அவர் செய்ய வேண்டிய முதலாவது வேலை அமைச்சரவையிலிருந்து அவர் விலகிக் கொள்ள வேண்டும். அமைச்சரவையிலிருந்து அவர் விலகிக் கொள்ள வேண்டும். அமைச்சரவையில் தொடர்ந்து இருந்து கொண்டு அந்த அமைச்சரவை முடிவுகளை விமர்சனம் செய்யவோ கண்டனம் செய்யவோ கூடாது. அமைச்சரவை உறுப்பினராக இருந்து கொண்டு அந்த வேலையை அவர் செய்ய முடியாது. பிரித்தானியாவில் இத்தகைய கூட்டு பொறுப்பு என்ற தத்துவம் மரபு ரீதியாக பின்பற்றப்பட்டு வருகிறது. பிரித்தானியாவில் இந்த கூட்டு பொறுப்பு என்ற விடயம் எழுதி தூக்கப்படாது 1688ஆம் ஆண்டில் இருந்து தற்போது வரையும் மிக இறுக்கமான முறையில மரபு ரீதியாக பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆனால் இலங்கை அரசியல் வரலாற்றில் பல சந்தர்ப்பங்களில் இத்தகைய கூட்டு பொறுப்பு மீறப்பட்ட சந்தர்ப்பங்களும் உண்டு. இலங்கையில டொனமூர் காலப்பகுதியில் இருந்து 78ஆம் ஆண்டு தற்போது வரையும் இந்த அமைச்சரவையில கூட்டு பொறுப்பு என்ற விடயத்தை நாம் அவதானிக்க முடியாது. டொனமூர் குழுவினர் இந்த அமைச்சரவையை ஏற்படுத்திய பொழுது அவர்கள் கற்றுக்கொண்ட முதலாவது பண்பு கூட்டு பொறுப்பு இன்மை என்ற விடயத்தை கற்றுக்கொண்டார்கள். கூட்டு பொறுப்பு வேண்டும், தேவை என்ற விடயத்தை விடுத்து கூட்டு பொறுப்பு இன்மை என்ற விடயத்தை இவர்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். கூட்டு பொறுப்பு இன்மை என்ற விடயத்தை கற்றுக்கொண்டார்கள். அந்த கூட்டு பொறுப்பு இன்மை என்ற விடயம் 1931ஆம் ஆண்டு டொனமூர் அரசியல் திட்டத்தில் இருந்து தற்போது வரையும் இலங்கை அமைச்சரவையில் முக்கிய பண்பாக காணப்படுகிறது. எது இருக்கக்கூடாதோ அது ஒரு முக்கிய பண்பாக இலங்கை அமைச்சரவையில் இருந்து வருகிறது. பிரித்தானிய அரசியல் வரலாற்றில் பிரதமராக இருந்த மெல்போர்ன் பிரபு தமது சகாக்களான அமைச்சர்களை பார்த்து, நாம் என்ன சொல்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, ஆனால் நாம் எல்லோரும் சொல்கிறோமா என்பதுதான் முக்கியம் என்று சொல்றார். என்ன சொல்றோம் அப்படிங்கிறது முக்கியம் அல்ல. ரைட்? எந்த நடந்து முடிந்த வன்முறையில இப்படி ஒரு அமைச்சரவை முடிவு வருது நோப்பமே,
நடந்து முடிந்த வன்முறையில போலீசார் 10 பேர் இறந்து விட்டார்கள். அங்கு இறக்கவே இல்லை, அல்லது 50 பேர் இறந்தார்கள், அல்லது ஒருத்தன் கூட இறக்கவில்லை. அது முக்கியமல்ல. என்ன சொல்லுகின்றோம் என்பது முக்கியமல்ல. நாம் எல்லோரும் ஒன்றை சொல்கிறோமா என்பதுதான் முக்கியம் என்று மெல்போர்ன் பிரபு பிரித்தானிய அமைச்சர்களை பார்த்து பேசியிருக்கிறாரு. அதே போல பிரித்தானியாவில் அந்த கூட்டு பொறுப்பு மிக சிறப்பான முறையில் பின்பற்றப்பட்டு வருகின்றவையையும் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதிலிருந்து பிரித்தானிய அமைச்சரவையில் கூட்டு பொறுப்பு எவ்வளவு தூரம் பின்பற்றப்படுகின்றது என்பதை உணர முடிகிறது. இந்த அமைச்சரவையின் அல்லது அமைச்சரவை செயற்பாடு தொடர்பாக எழும் வெற்றிகளுக்கும் தோல்விகளுக்கும் முழு அமைச்சரவையுமே பொறுப்புடையது. வெற்றிகளுக்கு தனிப்பட்ட முறையில் உரிமை கொண்டாடவும், அப்போ வெற்றி ஒன்று வருகின்ற பொழுது அமைச்சரவை இது நான் செய்தேன் என்று மார்த்தட்டிக் கொள்ளவோ, அதே நேரத்தில் தோல்விகளை தட்டி கழிக்கவோ அல்லது மற்றவர் மீது சுமத்தவோ முடியாது. அப்படி செய்யக்கூடாது. வெற்றி ஒன்று வருகின்ற பொழுது இதனை நான் தான் செய்தேன் என்று கொலரை தூக்கி போட்டுக் கொள்ளவும், தோல்வி ஒன்று வருகின்ற பொழுது இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்ற தட்டி கழிக்கவும் கூடாது. எனவே வெற்றிகளையும் தோல்விகளையும் கூட்டாக பொறுப்பேற்பதுடன் கூட்டு பொறுப்புடன் அமைச்சர்கள் அனைவரும் செயற்படுவதனாலேயே இப்பாராளுமன்ற நிர்வாக முறையில் வெற்றி தங்கியிருக்கின்றது. வெற்றியோ தோல்வியோ நல்லதோ கெட்டதோ நாம் எதை சொல்கின்றோம் என்பதை விட நாம் அனைவரும் ஒன்றை சொல்கிறோமா என்பதில்தான் மந்திரி சபை ஆட்சி முறையின் வெற்றியும் தோல்வியும் அமைய பெற்றிருக்கின்றது. பிரதமர் இந்த பாராளுமன்ற நிர்வாக முறையில் முக்கிய செல்வாக்குடைய தலைவராக விளங்குவார். மந்திரி சபை ஆட்சி முறையில பிரதமர் முக்கிய செல்வாக்குடையவராக விளங்குவார். இப்பிரதமர் பாராளுமன்றத்தின் பெரும்பான்மை ஆதரவுடைய கட்சியின் தலைவர் என்ற வகையில் பாராளுமன்றத்தின் செல்வாக்குடைய தலைவராகவும் அதன் வழியாக அமைச்சரவையின் தலைவராகவும் உண்மை நிர்வாகத்துறையின் தலைவராகவும் இவர் விளங்குவார். அப்ப இந்த பிரதமர் எப்படிப்பட்டவர் நாம பார்க்கிறோம். ஒன்று அமைச்சரவையின் தலைவர், அடுத்தது உண்மை நிர்வாகத்தின் தலைவர் என்ற ரீதியில் இந்த பிரதமர் முக்கியமான பல பணிகளை பெற்றுக் கொள்கின்றார். உண்மை நிர்வாகத்துறையின் தலைவர் என்பதனால் தேசிய ரீதியாகவும் அதன் வழியாக அந்த அரசின் சார்பாக சர்வதேச ரீதியாகவும் முக்கியத்துவமும் செல்வாக்கும் உடைய தலைவராக இவர் இருப்பார். அப்போ உண்மை தலைவர் என்ற வகையில தேசிய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் இவர் நாட்டின் தலைமைத்துவத்தை, நாட்டின் தலைவராக அந்த நிகழ்வுகளில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்வார். பாராளுமன்ற ஆட்சி முறையில் பேரளவு நிலை பெற்றிருக்கும் அதிகாரங்கள் அனைத்தையுமே பிரயோகிப்பவர் பிரதமர். பாராளுமன்ற ஆட்சி முறையில பேரளவு தலைவரான ஜனாதிபதியோ மன்னரோ தேசாதிபதியோ பல்வேறுபட்ட அதிகாரங்களை பிரயோகிப்பார்கள். ஆனால் அந்த அதிகாரங்கள் அனைத்தும் பிரதமரின் சொல்லுக்கும் செயலுக்கும் ஏற்புடையதாகத்தான் அங்கு செயற்பட முடியும். பிரதமர் விரும்பின் ஒரு ஜனநாயக ரீதியான சர்வதிகாரியாக கூட மாறலாம். பிரதமர் விரும்பினார்னு சொன்னால் ஜனநாயக ரீதியாக வந்து ஒரு சர்வதிகாரியாக கூட மாறுவதற்கு இங்கு வாய்ப்பு இருக்குது. இது மந்திரி சபை ஆட்சி முறையின் குறைபாடாக நாம சுட்டிக்காட்டலாம். அந்த அளவிற்கு பாராளுமன்ற நிர்வாக முறையில் பிரதமரிடம் அதிகாரங்கள் செறிந்திருக்கின்றன. அவர் பாராளுமன்றத்திற்கு மட்டுமே பொறுப்பு செல்லும் கடமைப்பாடு உடையவர். வேறு யாருக்கும் அவர் பொறுப்பு சொல்ல தேவை அற்றவர். பாராளுமன்றத்திற்கு மட்டுமே பொறுப்பு சொல்ல கடமைப்பாடு உடையவர். இம்மந்திரி சபை நிர்வாக முறையில் பொறுப்புகள் அனைத்தும் ஓரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருப்பதனால, எது நிர்வாக அதிகாரமும் சட்டத்துறை அதிகாரமும் ஓரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருப்பதனால பொறுப்பு திரட்டு என்ற தத்துவம், அதாவது பொறுப்புகளை குவித்திருக்கின்ற தத்துவம் இந்த நிர்வாக முறையின் முக்கிய பண்பாக அமையும். பொறுப்பு திரட்டு என்பது இங்கு காணப்படும். மந்திரி சபை முறையில் முழு அரசாங்க நடவடிக்கைகளுக்கும் பொறுப்பு மந்திரி சபையாகும். அரசியல் நடவடிக்கைகளுக்கான முழு பொறுப்பும் மந்திரி சபை மீது ஓரிடத்தில் சுமத்தப்பட்டிருக்கு. பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தேர்தலில் தொகுதிகளில் இருந்து மக்களினால் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். இவ்வாறு தெரிவு செய்யப்படும் உறுப்பினர்களில் இருந்தே உண்மை நிர்வாகத்துறையினரான பிரதமரும் அமைச்சர்களும் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். எனவே இந்த நிர்வாக முறையின் கீழ் உண்மை நிர்வாகத்துறையினரான அமைச்சர்கள் அனைவரும்
மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர்களாகவும் பரிச்சயமானவர்களாகவும் விளங்குவார்கள். எங்க? மந்திரி சபை ஆட்சி முறையில. ஏன்? எல்லாருமே மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள். ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையில அமைச்சர்கள் மக்களால் தெரிவு செய்யப்படல, அவர்கள் ஜனாதிபதியினால தெரிவு செய்யப்படுவார்கள். எனவே அங்கு அமைச்சர்கள் மக்களுக்கு பரிச்சயம் உடையவர்களாக இருக்க மாட்டார்கள். இப்பண்புகளை உடைய பாராளுமன்ற நிர்வாக முறை நிலவும் நாடுகளில் மந்திரி சபையை அரசாங்க அமைப்பின் இதயமாக கருதப்படுகிறது. இம்மந்திரி சபையை சுற்றியே ஆட்சி கர்மங்கள் அனைத்தும் நடைபெறுகின்றன. பிரித்தானியாவில் தோன்றிய இந்த நிர்வாக முறை இன்று அதனது காலனித்துவ ஆட்சி முறைக்கு உட்பட்டிருந்த நாடுகளிலும் வேறு சில நாடுகளிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன, நடைமுறையிலையும் இருந்து வருகின்றன. ஓகே, இவ்வளவுதான் மாணவர்கள் மந்திரி சபை ஆட்சி முறை தொடர்பான விடயங்கள். நல்ல தெளிவான முறையில விரிவான நோட்ஸ் ஒன்றோட நாம் இந்த விடயத்தை பார்த்திருக்கிறோம். 301, 101 இரண்டிலும் கேள்வி வந்திருக்குது. கேள்வி பேப்பர்ல கேள்வி எடுத்து பாருங்க, விடை எழுதி பாருங்க. நாம அடுத்த கிளாஸ் கூடிய விரைவில் நடக்கும். 301க்கும் இந்த 101க்கு எக்ஸாம்னால 301 மாணவர்கள் அதனோடு சேர்ந்து நாம சில விடயங்களை படிச்சு கொள்வோம். 301 எக்ஸாம்னால அதனோடு சேர்ந்து நாம சில விடயங்களை படிச்சு கொள்ள பார்ப்போம். நம்ம அடுத்த கிளாஸும் கூடிய விரைவில் போடுவேன். 101 5 பேர் காசு கட்டி இருக்கிறீங்க. மத்தாக்கள் காசு கட்டுனா கட்டுங்க, இல்லாட்டி விடுங்க. இன்னைக்கு ஃப்ரீயா லிங்கை குரூப்ல போட்டும் கூட பெரும்பாலானாக்கள் வரல. இனிமேல் வந்தா அந்த ஃப்ரீ லிங்க் குரூப்ல போட மாட்டேன். காசு கட்டின 5 பேருக்கு மட்டும்தான் 101க்கு லிங்க் வந்து வரும். சரி, அதே போல 102ல 20 பேருக்கு மேல கட்டி இருக்கிறீங்க, உங்களுக்கு அந்த லிங்க் வந்து வரும். ஓகே மாணவர்கள், நன்றி. நம்ம அடுத்த கிளாஸ் சந்திப்போம். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் இது சம்பந்தமா. கேளுங்க கேளுங்க. பிரதமர் ஆட்சி முறையில ஜனநாயக ரீதியாக பிரதமருக்கு சர்வாதிகாரமான ஒரு ஆட்சியை ஏற்படுத்த முடியும் என்றது பாராளுமன்ற ஆட்சி முறையிலேயே குறைபாடு. அதுக்கும் ஜனாதிபதி ஆட்சி முறைக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது ஜனாதிபதியும் சர்வாதிகாரியாக மாறலாம் தானே சார்? ஒப்பீட்டு ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஜனாதிபதி சர்வதிகாரியாக சொல்லப்பட்ட போதிலும் அந்த நாம அங்க சொல்ற நேரம் அங்க சர்வதிகாரின்னு எழுதணும், இங்க சொல்ற நேரத்துல இங்க சர்வதிகாரின்னு எழுதணும். ஓகே, இங்க எப்படி சர்வதிகாரியா மாறுவார்னு சொன்னால், பிரதமர் சட்டத்துறையிலும் கூடுதலான அதிகாரம் உடையவராக இருப்பார், நிறைவேற்றுத்துறையிலும் கூடுதலான அதிகார உடையவர் இருப்பார். நிர்வாகத்துறைக்கு பொறுப்பான பிரதமர் தான் சட்டத்துறையை இயங்கவும் வழிநடத்தவும் கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கின்றார். அந்த வகையில பார்க்கின்ற பொழுது மந்திரி சபை ஆட்சி முறையில பிரதமர் சர்வதிகாரியாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஓகே, மின்னாஜ் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணுமே நீங்க, விளங்கிருச்சான்னு சொல்லி. ஓகே ரைட். ஓகே, நாம அடுத்த கிளாஸ் கூடிய விரைவில் போடுவோம். அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த கிளாஸ்ல ஜனாதிபதித்துவ நிர்வாக முறையை பார்ப்போம். இப்போ நீங்க அந்த கேள்விகளை பார்த்துக்கொள்ளுங்க. சில நேரம் இன்னும் தொடர்புபடுத்தி வந்திருக்கலாம், தனியா கேள்வி வந்தா செய்யுங்க. தொடர்புபடுத்தி வந்திருந்தால் நாம இதையும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கேள்வியில செய்வோம். ஓகே மாணவர்கள், நன்றி. நம்ம அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். பிடிஎஃப் கொஞ்சம் போட்டு விடுங்க சார். ஓகே ஓகே, இப்ப போட்டுறேன். பிடிஎஃப் இப்ப போட்டு விடுறேன். போடுவீங்களா சார்? விலங்கல்ல ரெக்கார்டிங் போடுவீங்களா சார்? ரெக்கார்டிங் போட்டோமா இன்னைக்கு நாம? இல்ல என்ன சார்? இப்போ பண்ணுங்க சார். போட்டிருக்கோம். நான் போடுறேன், ரெக்கார்டிங் போட்டு விடுறேன். ஓகே சார், தேங்க் யூ சார். காட் பிளஸ் யூ சார். ஓகே ஓகே, நன்றி. நாம முடிப்போம். நான் இப்போ உங்களுக்கு நோட்ஸை நான் இப்போ போட்டு வைக்கிறேன். ஓகே சார்.